ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவோம். இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காரு, ஆனால் வேலையே கிடைக்கல. ஒரு ஜாதகம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கு திருமண தடை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்னென்ன அடிப்படையில் நிறைய பேருக்கு திங்க் பண்ண தெரியல. இப்போ வீடு வாழ்பவர்களின் ஒரு அடையாளத்தை சொல்லுது. ஒரு வீட்டில் வடக்கு திசையில் பொறுத்தளவில் சுத்தமாக நல்ல காற்றோட்டமாக நல்ல பளிச்சுன்னு இருந்தால் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு வீட்டினுடைய வடக்கும் கிழக்கு சந்திக்கக்கூடிய திசையில் குப்பை கூலங்களும் அசுத்தங்களும் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னேற்றம் பாதிக்கப்படுது. எனக்கு தெரிய நிறைய வீட்டினுடைய குழந்தைகள் படிச்சுட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க குடியிருக்கிற வீடுகள் அவங்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்கிறது. இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. சென்னை போன்ற இடங்களில் போய் பார்த்தா ஒரு பையன் திருமணமாகி வந்திருக்கிறான். அக்னி மூலையில் கொண்டுட்டு போய் படுக்கறையை வச்சுருக்காங்க. 12 அடிக்கு 12 அடியில் அந்த அறை இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேரும் சண்டை சச்சரவு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி வாஸ்து குறைபாடுகளும் இருக்குது. ஒருத்தருடைய பெயர் பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார், 28ஆம் நம்பரில் இருக்குது. நான் அவரை பார்த்த உடனே கேட்டேன், நீங்கள் 3 தடவை ஒரு தொழிலை செஞ்சு மேலே போய் கீழே வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமான்னார். என்ன காரணம்னா நியூமராலஜியில் டெவில் நம்பர்னால் 2 என்கிற சந்திரனுக்கு 8 என்கிற சனி சேர்க்கை இருக்கக்கூடாது, அது புணர்வு தோஷம். இப்படியெல்லாம் இருக்குது. அதே போல் கையெழுத்து போடுவதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கையெழுத்தை தெளிவாக போடணும். கையெழுத்தை கிறுக்கி முன்னால் போய் பின்னால் சுற்றி போடும்போது அவர்களை அறியாமலேயே அவர்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஒரு கையெழுத்து என்பது அது போட்ட பிறகு அது உயர்வாக இருந்தால் அவனை உயர்த்தது. உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடு தான் உங்கள் சிக்னேச்சர். நீங்கள் முதல்ல அதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒரு டிராயிங் மாஸ்டரு ஒரு போட்டார், கீழே ஒரு புள்ளி வச்சார், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கையெழுத்து போட்டதுக்கப்புறம் ஏன் புள்ளி வச்சேன்னு கேட்டால், எனக்கு 3 குழந்தைனால 3 குழந்தைக்காக கீழே புள்ளி வச்சேன் அப்படின்னு சொன்னார். அந்த 3 குழந்தைகளுமே அவருக்கு மைனஸாக தான் இருந்தது. எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டாச்சுன்னா அது சனி பகவானும் கேது பகவானும் வந்துடுவார். ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருந்தார், எந்த நம்பர் போட்டாலும் அவர் பிராக்கெட் போட்டே அவர் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? பிராக்கெட் போட்டே பண்ணுவார். எதை செஞ்சாலும் பக்கத்தில் ஒரு பிராக்கெட் போட்டுருவார். அப்போ ஒரு எல்லைக்குள்ளாரே அவர் சுருங்கி போய் இருக்கிறார். அந்த எல்லை பிராக்கெட் போட்டாச்சுன்னா ராகு கேதுவினுடைய பிடியில் இருக்காருன்னு அர்த்தம். ராகு ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று கேது இப்படி இருக்கும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் சொல்லிலையும் செயலிலையும் நம்மளை அறியாமலேயே வளர்ச்சியில் தடை, முன்னேற்றத்தில் தடை, இப்படியெல்லாம் இருக்குது. நாம் இப்படித்தான் எழுதணும், இப்படித்தான் அமரணும், இந்த திசை பார்த்து தான் உட்காரணும் அப்படின்னு இருக்குது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாருங்கள், வடக்கு திசை குறிக்கக்கூடிய வீடுகளில் கிரகங்கள் நிறைய இருக்குது, மேற்கு திசை குறிக்கக்கூடிய வீடுகளில் கிரகங்கள் நிறையா இருக்குது. நான் அதை வடக்கும் மேற்கும் 2ஐயும் இணைச்சு வடமேற்குன்னு எடுத்து, உங்கள் வீட்டில் வடமேற்கில் வாசப்படி இருக்கா, வடமேற்கு பாதிச்சிருக்கா, ரிலேஷன்ஷிப் உறவுகளில் பாதிச்சிருக்கான்னு கேட்டேன். ஆமாங்கிறார். ஜாதக கட்டத்திலேயே வாஸ்து இருக்குது, நமக்கு தான் அதை ஆராய்ச்சி பண்ண தெரியல. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு ராசி வீடுகளை பிரிப்பாங்க. மேசம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு. இப்போ வடக்கு திசை உள்ள வீடுகளில் நிறைய கிரகம் இருந்து மேற்கு திசை உள்ள வீடுகளில் கிரகம் நிறைய இருந்தால் அப்போ 2ஐயும் இணைத்து பார்த்தால் அது ஒரு பாதிப்பை தரும். நல்லா கவனிக்கணும். பாவக்கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்து எந்த வீட்டை பார்க்குதோ அதற்குரிய திசை நம்ம குடியிருக்கிற வீட்டில் பாதிப்படையுது. அப்போ நம்ம ஜாதகத்தை வச்சுக்கிட்டே வாஸ்துவை சொல்ல முடியும். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஒருத்தர் பாருங்கள், நல்லா படிச்சுக்கிட்டே வந்தார், திடீர்னு பார்த்தீங்கன்னா அவராக என்ன பண்ணார், திருமணத்திற்கு முன்னர் நல்லா ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. கணவனாருடைய இன்சியல் போட்டதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாறி இருக்கு.
சின்ன விஷயத்த கவனிக்கலையே. அப்போ யாராவது ஒரு நிபுணர் தானே அது சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறீங்க? கரெக்ட் தானே? சரி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னொரு பெரிய விஷயம். ஒருத்தருக்கு கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறாங்க. இன்றைக்கி அது மாதிரி பேசுகிறதையும் கேட்குறதையும் கஷ்டம். ஆனால் குழந்தை பிறந்துச்சுங்க. குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு உண்டான நட்சத்திரம் அம்மாவுக்கு சாதகமாக இருக்குங்க, அப்பாவுக்கு பாதகமாக இருக்குது. அப்போ இந்த பிறந்த குழந்தைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீரியும் பாம்புமா வருது. அப்போ குழந்தைய பெற்று போட்டு 40 நாளில் உட்காந்துருக்கா. இவன் புருஷன் போனானாலே எரிஞ்சு விடுகிறா, காரணமே இல்லாமல் கோவிக்கிறா. இப்படியெல்லாம் கேசஸ் இருக்குது. சரி, அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அது ஒவ்வொருத்தருக்கு தனி பரிகாரம். நான் புரியுதுங்களா? அதுக்கப்புறமேல் பாருங்கள், குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய பேரை இப்போ எந்த பேரண்ட்டும் ஒழுங்காக வைக்கிறது இல்லை. கடவுளின் பெயர்கள் வைத்தாலும் கூட சில பேர்கள் வரக்கூடாது. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு சூரியனுடைய பேரில் எந்த பேர் வச்சாலும் அவனை பாதிக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? ஏன்னா புராணத்தில் அஸ்வினி என்கிற இதுக்கு சூரியன் வந்து ஜென்ம பகையாக வர்றார். இப்படிப்பட்ட ஒரு காரண காரியங்கள் இருக்குது. அதே போல் இந்த மாதிரி பேர் வைக்கிறது, குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் ஒரு வீடுக்கு குடி போகிறாங்க. குடி போனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனதிலிருந்து வெறும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள். காரணம் என்ன? மனையடி பேதங்களோடு இருக்குது. இன்றைக்கி நகரத்தில் உள்ளவங்க யாருமே சரியாக வீடு கட்டுறதில்ல. அதே போல் குழந்தைகளுடைய பேர்களை சரியாக வைக்கிறதில்ல. இவங்களாம் ரெட்டை பேர் இருக்குது, ஒத்த பேரில் வைக்கணும் அப்படின்னு பயனற்ற பேரை வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் பயன் இல்லாமல் போயிடுது. இது ஒரு கருத்து. அதே மாதிரி பாருங்கள், வீட்டில் பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் மாற்றிக்கிறாங்க. பழக்க வழக்க ஸ்டைல் எல்லாம் லைஃபே மாற்றுறாங்க. அது பாரம்பரிய முறையிலேருந்து விளைகிறது. அதே மாதிரி பூஜை அறைகளில் கண்ட பொருள்களை கொண்டாந்து வைக்கிறாங்க. அதுவும் இருக்கக்கூடாது. பழைய பொருள்களை கொண்டுட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. நம்முடைய குலத்திற்கும் நம்முடைய பண்பாட்டிற்கும் பொருந்தாத செயல்களை செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு அடிப்படை உண்மை. அப்போ இன்றைக்கி ஜாதகம் சரியில்லை, திருமண தடையாக இருக்குது, கல்யாணம் லேட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் ஒன்றை கவனிக்கணும். ஒரு பொண்ணுக்கு 7ல் கேது இருந்தது, ஒரு பையனுக்கு 7ல் கேது. அப்போ நான் அவனுக்கு சொன்னேன், ஜாதகம்லாம் பார்த்துட்டு எல்லாம் கூடி வருது, கல்யாணம் நடக்கும். ஆனால் வைத்தியர் வீட்டில் பொண்ணு நர்ஸாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க அம்மா நர்ஸாக இருக்கணும், இல்லை அவங்க வீட்டில் அவங்க அப்பா டாக்டராக இருக்கணும். யாராவது வைத்தியர் வீடு, நாட்டு வைத்தியர், சித்த வைத்தியர், அதுபோல் ஆன்மீக சம்மந்தப்பட்ட குடும்பம், அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்படி வீட்டில் பொண்ணு வந்தால் தோஷம் கிடையாது அப்படின்னு சொன்னான். கடைசியில் என்ன சொல்கிறாரு, பையனுக்கு வந்து ஒரு நர்ஸு பொண்ணை தான் லவ் பண்ணுறான், அந்த பொண்ணையை சேர்க்கலாமான்னாரு. தாராளமாக அது அப்படி தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னோம். அப்போ ஜோதிடம் என்பது உண்மை, ஜோதிடம் பொய் இல்லை. புரியுதுங்களா? அப்போ நியூமராலஜியும் பார்க்கணும், வண்டி நம்பர் வாங்கணும். ஒரு வண்டி நம்பர், ஒரு நம்ம ஒருத்தர் ஏடிஎம் கார்டில் பின் நம்பரை தப்பாகவே பயன்படுத்தியிருக்கார். அப்படி பயன்படுத்தும் போது பாருங்கள், அவருக்கு சூரியன் பாவக்கிரகங்களோடு இணைஞ்சிருக்கு. அவருடைய ஏடிஎம் நம்பரை கூட்டினா 1 வருது. அப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லை. பின் நம்பரை மாற்றுறதுக்கப்புறம் அவருக்கு வந்து பேமெண்ட் வரலை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் தான், எப்படியும் வருமானம் வரும், வரலை. அப்போ இந்த பின் நம்பர்லேயும் எண்களும் கிரகங்களோடு சேர்ந்து ஆதிக்கம் செலுத்துது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டில் போய் பார்த்த உடனே எல்லா கலரும் அடித்து வச்சுருக்கான். வாசலில் ஒரு கலரு, சிட் அவுட்டில் ஒரு கலரு, ஒரு ஹால்லேயே 4 கலர் அடிச்சிருக்கேன். நான் கேட்டேன், இந்த வீட்டில் யாராவது துலா ராசிக்காரங்க யார் இருக்காங்களா, துலா ராசியில் கிரகம் இருக்கா, இல்லை துலா லக்கணமாக இருக்கான்னு. சார் நான் துலா லக்கணன்னாரு. எப்படி சார் சொல்கிறீங்கன்னாரு. பல வண்ணங்கள் உள்ள கலர்லாம் ஐப்பசி மாதத்தில் மழை பொழியும். மழை பொழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானவில் தோன்றும். வானவில்ல விக்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 7 கலர் நிறங்கள் இருக்கும். அவனுக்கு தான் அந்த உணர்வு வரும்னா. இப்போ பாருங்கள், ஐப்பசி மாதம், மழை பொழிகிற மாதம், வானவில் அப்போ ஈஸியாக தெரியும். இன்றைக்கி மனிதர்கள் பாருங்கள், தப்பாக கட்டுறான். இப்படிப்பட்ட வீடு. இப்போ உதாரணத்திற்கு நாம் ஒரு கட்டடத்தில் இருந்து பேசுகிறோம், அந்த கட்டடத்தில் தொழில் செய்கிறோம், சக்ஸஸ் ஆகுமா? ஆகாயத்தை பாருங்கள், அஸ்பரா சீட்டு போட்டிருப்பாங்க,
கிழக்கு தாழ்ந்து மேற்கு உயர்ந்தால் மட்டும்தான் அந்த கட்டடத்தில் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு கார் கேரேஜ் போடுறான், ஒரு மெக்கானிக் செட்டு வைக்கிறான், ஒரு டெய்லரிங் யூனிட் வைக்கிறான். ஆனால் பாருங்கள், யாரையோ வச்சு பண்ணுறான். அப்போ வடக்கு ஒசந்து இருக்குது. எனக்கு தெரிய ஒருத்தர் அக்ரோ ஃபார்ம் வச்சுருந்தார். அவர் போய் பார்த்தா வடக்கு வசந்து தெற்கு தாழ்ந்துருக்கு. இந்த நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு 15 வருஷம். 15 வருஷத்தில் உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது, உங்கள்கிட்ட லேபர் தான் மிச்சம், நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து மூடுற மாதிரி வரணும். ஆமான்னாரு. பல யூனிட்டு சிக்கி யூனிட்டு. அப்போ வாஸ்துவில் தெரியணும். எனக்கு காலண்டரில் பின்னால் போட்டிருந்தா யாருக்கு தெரியும்? அதனால் எங்களை போன்ற நிபுணர்கள் நல்ல ஜோதிடம் தெரியணும், நல்ல நியூமரலாஜி தெரியணும், மனிதர்களோடு சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்ட பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பல்துறையிலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இதை முந்தான் இதை பார்க்கலாம், ஒரு கையெழுத்தை பார்க்கலாம், இது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பல விஷயம் இருக்குது. ஒருத்தர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் போடுற சட்டையெல்லாம் டுபாக்கு ஒரு சட்டை, கட்டம் போட்ட சட்டை, வெறும் செக்கடாக போடுறாரு. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் வாழ்க்கை அமையும். நீங்கள் ரெப்ரசன்ட் ஆகும். அப்போ உடுத்துகிற துணிமணி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பல வழிகள் இருக்குது. எல்லாவற்றையும் இன்று பார்த்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி போக முடியும். இல்லையென்றால் தாழ்வு நிலை இல்லாமல் உயர்வும் இல்லாமல் நடுநிலையோடு நாம் பயணம் செய்யணும்னா இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்கு யாருக்காவது வாழ்க்கையில் இது மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தால் என் நம்பர் கீழே வரும், ஃபோன் பண்ணுங்கள். 100% உங்களோடு தோழனாக நண்பனாக இருந்து சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சர்வீஸையை காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.